ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிமையான காலை பொழுதில் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ அது எந்த இடத்துல இருக்குது, என்ன முருகர் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. முத்துமலை முருகன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா எத்தாப்பூர் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, எத்தாப்பூர் முத்துமலை முருகன் கோவில் என்பது தமிழ்நாடு மாநிலத்தின் சேலம் மாவட்டத்தில் எத்தாப்பூர் பகுதியில் புத்திரா கவுண்டன்பாளையம் புறநகர் பகுதியில் அமைந்துள்ளது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பு மிக்க விஷயமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உலகிலேயே மிகவும் உயரமான முருகர் சிலை இங்கே தான் அமையப்பட்டுள்ளது. இது எவ்வளோ அடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். அப்போ அவங்கக்கிட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த முருகர் சிலையானது உயரம் வந்து பார்த்திங்கன்னா 111 அடி ஆகுமாம். பீடம் வந்து பார்த்திங்கன்னா 35 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஆக மொத்தம் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா 146 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. இந்த முருகர் கோயிலோட சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அத்தி மர செடியை பார்த்தோம். அத்தி மரம் அது பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன்னி மரமும் இருந்தது. சரி, இது என்ன எதுக்காக இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த கோயிலுக்கு வந்துட்டு மறக்காமல் இதை வந்து சுற்றி வணங்கணும் அப்படின்னா சகல சௌபாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து நம்ம போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு திரும்பி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருந்தது. அந்த வேப்ப மரத்தில் நிறைய வந்து தொட்டில் கட்டியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் கட்டியிருந்தாங்க. சரி, அதெல்லாம் ஏன் கட்டுறாங்க அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ தான் சொன்னாங்க, நம்ம என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நினச்சி நம்ம அங்கே ஒரு இதை கட்டினோம் அப்படின்னா அது நிறைவேறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலோட முக்கிய சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த முத்துமலை முருகர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் 329 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இதோட இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 11.65 நார்த்து, 78.48 ஈஸ்ட் என்ற புவியியல் ஆற்றுக்கூறுகளோடு கொண்டது தான் இந்த எத்தாப்பூர் முத்துமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலோட மூலவர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் ஆவார். ஆண்டுதோறும் சூரசம்ஹாரம் நிகழ்வு இக்கோயிலில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம இவ்வளோ நேரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தாப்பூர் முருகர் கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டோம். சரி, ஓகே. நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து உள்ள கோவில் உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் சரி, இந்த கோயிலோட மூலவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நினச்சோம் அப்படின்னா, கோவிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி ஆவார். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த கோவிலுக்கு வந்ததில் மிகவும் திருப்தியாக அமைந்தது. இதே போல் உங்களுக்கும் ஒரு நல்ல வந்து ஒரு பக்திமயமான ஒரு சுற்றுலா போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சேலத்தில் இருக்கிற எத்தாப்பூரில் அமைஞ்சிருக்கிற நம்ம முத்துமலை முருகரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வாழ்க்கையில் வளம் பெற முருகரை வேண்டிக் கொள்கிறோம்.
சேனல் பட்டர்ஃப்ளை கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.